No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இருக்கிறதே ஒருத்தர் 2 பேர், டிடிவி தினகரன், ஓபிஎஸ். அவங்களாவே ஆஜராகி முன்கூட்டியா சொல்லுவாங்க, நாங்கள் என்டிஏவில் தான் இருக்கோம், என்டிஏவில் தான் இருக்கோம். அவங்களே இப்போ வரிசையாக எல்லாம் வெளியே போகிறாங்க. என்ன நடக்குது? பிஜேபி இப்படி இருக்கிற ஒருத்தர் 2 பேரையும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே, என்னதான் பண்ண போகிறாங்க? நீங்கள் ரொம்ப சரியாக குறிப்பிட்டது போல திரு ஓபிஎஸ் போனாங்க, அது ஒரு பலவீனம் தான். திரு டிடிவி அறிவிச்சிருக்காரு, அது ஒரு பலவீனம் தான், நோ டவுட். பிஜேபியும் அதிமுகவும் தங்களுடைய தோழமை கட்சிகளையும் அவர்களுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவையும் குறைத்து மதிப்பிடுகிறார்களா அப்படிங்கிற டவுட் எனக்கு. திரு ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் கூடவே நின்று வலதுகரமா இடதுகரமா இருந்தவர். அவர் திரு விஜய் வரும்போது எந்திரிச்சு நிற்கிறது அப்படின்னு ஒரு சீன் இருக்குல்ல மைண்ட்ல, அந்த பிக்சர் என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியல. அது அவர்களும் விஷுவலைஸ் பண்ண முடியாது நான் நினைக்கிறேன். அமித்ஷா கணக்கு, அமித்ஷா வியூகம் திரிபுராவிலையோ மகாராஷ்டிராவிலோ வேற ஏதாவது ஒரு கோவாவிலையோ வேற ஸ்டேட்ல நடக்கிற மாதிரிலாம் தமிழ்நாட்டில் எடுபடல போல. அவர் போடுற கணக்கெல்லாம் ஒன்றும் இந்த மேக்ஸ் சரியா அது ஆன்சர் வரல போலியா. அவருடைய மேத்ஸ் பேப்பரை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சொல்லணும், நீங்க தான் அந்த கீ வச்சிருக்கீங்களா, நீங்க தான் அந்த மாஸ்டரா? அண்ணாமலை ஒதுங்குகிறாரா அல்லது ஒதுக்கப்படுகிறாரா? இன்னும் நல்லா வேற மாதிரி வைக்கணும், தம்ப்நெயிலுக்கு மாதிரி ஒதுங்குகிறாரா பதுங்குகிறாரான்னு. ஐபிஎஸ் ஆபீசர் இருக்கும் போது அரசியல்வாதிகளை பூரா படிச்சுட்டே வர்றார், சட 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 இறங்கி அடிச்சுட்டு இருக்கு. அப்ப அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நோ ரவுண்ட் இஸ் ஃபைனல். இது சோதனை காலமா அண்ணாமலை? நோ ரவுண்ட் போதாத காலமா? உங்களுக்கு 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 தோனி 10 மேட்ச்ல டக் அடிச்சாலும் தோனி கேலரியில இருந்து எங்களை பார்த்துட்டு இருக்கணும்னு ஒட்டுமொத்த கேலரி விரும்பும். எல்லா கட்சியுடைய தொண்டரும் பிஜேபி தொண்டரும் ஒண்ணு இல்லை, நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அதான் இதை நான் சொன்னா நீங்க சண்டைக்கு வருவீங்க. அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு, பல பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி தியாகம் பண்ணி இருக்காங்க, பதவிகளை எதிர்பார்த்து அங்க வருகிறவர்கள் இல்ல. ஆனால் அவர் ஏதோ இரட்டை மனநிலையில் இருக்கிற மாதிரி. அதுதான் குதிரையில அவர் ஒண்ணு நெஞ்சளவுல இருக்காரு, உதட்டத்துல இருக்காரு, குழப்பத்துல இருக்காரு, ரெட்டை குதிரை. அவருக்கு அவர் ஓட்டுகிற குதிரை நல்லா வெளியில பாக்குறது காட்டு குதிரை போல தெரியும். அவருக்கு தெரியும், அவருக்கு ஐபிஎஸ் ட்ரைனிங்ல குதிரை ஓட்டுறது ஒரு பாடம். எல்லாரும் டெல்லிக்கு பிளைட் பிடிச்சு போனா இவர் கரூருக்கும் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் கல்யாணத்துக்கு போறாருன்னு நான் கேட்கிறேன். அதுதான் என்னுடைய கேள்வி. ஆமாங்க தானங்க நான் சொன்னேன், அழைப்பு இருந்திருக்காதுங்க தானங்க நான் சொன்னேன். என்னங்க நான் ஏதாவது மாத்தி சொல்றேன் சார்? ஒரே பிளைட்ல எல்லாரும் ஒன்னா போறாங்க, இவர் மட்டும் வண்டி மாறி போறாருன்னு நான் கேட்கிறேன் சார். வண்டி மாறி போக மாட்டார் சார். இதுதான் அரசியல் வண்டி ஏதோ மாறுது, ட்ராக் மாறுதுன்னு நான் சொல்றேன். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இறைவன் கருணை நல்லா இருக்கு. என்டிஏ கூட்டணி, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி பாருங்க, வெயிட் பண்ணுங்க, இன்னும் நிறைய நடக்க போது, எப்படி பலப்பட போறாங்க அப்படின்லாம் கடந்த பேட்டியில் கூட சொன்னீங்க. பெரும்பாலும் என்டிஏ கூட்டணி பிஜேபினாவே தமிழ்நாட்டில் யாரும் அவங்க கூட அண்ணன் தண்ணி புழங்காதீங்க, நெருங்காதீங்க, அது நமக்கு ஆபத்து அப்படின்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கிறதே ஒருத்தர் 2 பேர், டிடிவி தினகரன், ஓபிஎஸ். அவங்களாவே ஆஜராகி முன்கூட்டியா சொல்லுவாங்க, நாங்கள் என்டிஏவில் தான் இருக்கோம், என்டிஏவில் தானே. அவங்களே இப்போ வரிசையாக எல்லாம் வெளியே போகிறாங்க. என்ன நடக்குது? பிஜேபி இப்படி இருக்கிற ஒருத்தர் 2 பேரையும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே, என்னதான் பண்ண போகிறாங்க? இந்த கேள்வியோட லென்த் அளவுக்காவது என்னை பதில் சொல்ல அளவு பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்காவது ஒன்று, இது ஒரு பலவீனமான விஷயம்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தளவுக்கு. ரெண்டாவது, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது 2 விதமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, 2024 இருந்த என்டிஏ ப்ளஸ் ஏடிஎம்கே. இன்னைக்கு தேதிக்கு 3ஆவதா ஒன்று வந்துருச்சு. ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி தான் அஃபீஷியலி ரெக்கக்னைஸ்டு என்டிஏ. இன்னும் மற்ற கட்சிகள் ஆன் போர்டு வர்றாங்களா இல்லையான்னு தெரியும். அதுதான் 3ஆவது நிலைமை. முதல்ல 24, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி, நவ் ஏடிஎம்கே பிஜேபி ப்ளஸ் அதெல்லாம் சேர்ந்தனவர். இதுதான் என்ன வரப்போகுதுங்கிறதா நான் உங்களுக்கு சொல்லிட்டே வந்தேன். பலமாக வரப்போது பாருங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப சரியாக குறிப்பிட்டது போல திரு ஓபிஎஸ் போனாங்க, அது ஒரு பலவீனம் தான். திரு டிடிவி அறிவிச்சிருக்காரு, அது ஒரு பலவீனம் தான், நோ டவுட். பிஜேபியும் அதிமுகவும் தங்களுடைய தோழமை கட்சிகளையும் அவர்களுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவையும் குறைத்து மதிப்பிடுகிறார்களா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. அமித்ஷா 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஏடிஎம்கே அலையன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னவோ பண்ண போறாங்க, இங்கு பெரிய திட்டத்தோட தான் இவ்வளோ சீக்கிரம் அலையன்ஸை வச்சுட்டு போறாரு அப்படின்லாம் திட்டமிட்டு
இருக்கிறவங்கள கூட சந்தோஷப்படுத்த முடியல. நான் டெல்லியை நம்பினேன், 4 மாசமா நான் வெயிட் பண்ணேன், ஆனாலும் டெல்லி கைவிட்டதுன்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாரு டிடிவி தினகரன். அப்போ இவங்கெல்லாம் தேவையில்லைன்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா பிஜேபி? டெல்லி என்னை கைவிட்டு விட்டதுன்னு திரு டிடிவி சொன்னதா நான் அறிய நம்பினேன். நம்பினே அவங்க கைவிட்டாங்கன்னு சொன்னதா நான் அறியல. நான் மிஸ் பண்ணி தான் மன்னிக்கணும். நீங்க அதை சொல்லணும். நான் வந்து நீங்க காட்டுமன்னார் கோயில் பேட்டியை தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் முழு பேட்டியை பார்த்தேன். 3 தடவை நாங்கள் ரிப்பீட் பண்ணோம். அதில் அப்படி வார்த்தை நான் சொல்ல. நான் தான் எடிட்டர் வெர்ஷன் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா எனக்கு தெரியல. அவர் சொன்னது துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது, துரோகம் கர்வத்தோடு ஆணவத்தோடு போகிறது, அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், அதுக்கு தீர்வு சொல்லலை. அவர் சொன்னது ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்பாங்கன்னு நினைச்சோம், அதுவும் நம்ம அறிவிக்கல அப்படின்னு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் குறிப்பிடுறாரே தவிர பிஜேபி கைவிட்டதுன்னு சொன்னதான் நான் கவனிக்கல. நீங்க தான் நான் மிஸ் பண்ணி தான் நீங்க எடுத்து கொடுங்க, நம்ம அதை பேசுவோம். 3-4 மாதங்களா டெல்லியின் முயற்சி ஏதேனும் சாதகமான சூழல்கள் வரும்னு எல்லாம் சொல்லியிருக்காருல்ல. அதான் நான் கைவிடப்பட்டுச்சுங்கிற வார்த்தையை நீங்க சொன்னதுனால, நான் நம்பினேன் நடக்கலன்னு சொன்னதுனால நான் சொல்ல வரேன். டெல்லி என்ன செய்யணும்னு டிடிவி சொல்ல முடியாது, டிடிவி என்ன செய்யணும்னு டெல்லி சொல்ல. அவர் நம்பிட்டு இருந்தாருன்றது தான் அவருடைய வார்த்தைகள்ல என்னால நான் ஏற்கனவே வேற பேட்டிகள்ல சொன்னது போலதான் நீங்க எடுத்துக்கிட்டது உங்க வார்த்தையா சொல்லாமே தவிர அவருடைய வார்த்தையா சொல்ல முடியாது. அங்கதான் திசை திருப்புறது, மடை மாற்றுறதுன்னு அதை சொல்லுவாங்க. இல்ல சார், ஓபிஎஸ் டெல்லியை அதிகம் நம்புகிறார், அமித்ஷா மோடியை நம்புறாரு. நம்ம வந்து டிடிவியும் நம்பி இருக்கிறார் அப்படின்றது நேத்துக்கு அது விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னா அது சரியான பிரயோகம். விடுதலை சிறுத்தைகள் திமுகவின் காலடியில் கிடக்கிறது அப்படின்னா அது துஷ்பிரயோகம். இவ்வளவுதான் நான் சொல்ல. அங்க இருந்து நம்ம அதுக்கு ஒரு விளக்கம், இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லணும். ஆமா, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, டிடிவி மத்திய அரசு எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து உங்களுடைய சென்ஸா புரியலாம். ஆனா நம்பினார் கைவிடப்பட்டார்னு அவருடைய வார்த்தையை சொல்லும் போது நான் அப்படி கேட்கலன்னு சொல்றேன். உங்க வார்த்தையை நீங்க சொல்லுங்க சார். நம்பியே வந்தாரே, அவர் கைவிட்டாங்களேன்னு கேளுங்க, நான் பேசாம இருக்கேன். நம்பினேன்னு சொன்னாரு, டெல்லி காப்பாத்துன்னு நினைச்சாரு அப்படின்னு அப்படி உங்க வார்த்தை அவர் வேலை போடுறது. டிடிவி சொல்லல. அதான் நான் பேட்டியை முழுசா பார்த்தேன். 3 நாள் ரிப்பீட் பண்ணி அங்க காணுங்கிறதுக்கு கேட்டேன். நான் இன்னொரு கேள்வி சார், ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ இந்த என்டிஏ அலையன்ஸ்குள்ள இருக்குன்னு சொல்றதும், அதே போல நம்ம என்டிஏ அலையன்ஸ்குள்ள வருவோம்னு எடப்பாடியை நம்பி எல்லாம் அவங்க வந்து இந்த கருத்துக்கோ இந்த நேரத்துக்காகவோ அவங்க காத்திருக்கல. உறுதியா அவங்க மோடி, அமித்ஷா, பிஜேபியை தான் நம்பினாங்க. ஆமாவா? ஆமா. அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் சரியா போடும் நான் சொல்றேன். அந்த பொருள் வந்து சரி, அவர் சொன்னார்னு சொல்லாதீங்கன்ற. நான் சொல்றது உங்க சென்ஸா நீங்க சொல்லுங்கன்றேன். அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த நான் ஏன் சொல்ல போறேன்? உங்களை பேசணும் நான் சொல்லவே மாட்டேன். நான் சொல்றது அப்படின்னு அவர் சொன்னார்னு சொன்னீங்க, நான் அப்படி சொன்னாரா நான் பார்க்கல, நீங்க கேட்டீங்களான்னு சொன்னேன். நல்லா கவனிச்சிங்களா? நீங்க திருப்பி எடுத்து மாட்டுங்க சார். அப்படி சென்ஸ் சார்னு சொல்லுங்க. பிஜேபி அவரை கைவிட்டுன்னு உங்க கருத்தா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். பிஜேபி கைவிட்டதுன்னு டிடிவி சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தலன்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்துருவோம். திரு ஓபிஎஸும் திரு டிடியும் பிஜேபியை தான் நம்பினாங்க, நோ டவுட். 2024 இந்தியாவில் எந்த கட்சி தலைவரும் செய்யாத ஒரு விஷயத்தை திரு டிடிவி செய்தார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் கூட்டணி நிற்கிறோம், எங்களுக்கு தொகுதியே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல எழுதி கொடுத்தார். நோ அதர் பொலிட்டிக்கல் லீடர் இன் த்ரூ அவுட் இந்தியா டிட் திஸ். அதில் டவுட் இல்லை. இன்னமும் அது சரியாகவும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நான் வந்து இவங்க எவ்வளோ பெரிய அலையன்ஸ் வரப்போது பாருங்கன்னு பலமுறை சொன்னது போலவே டிசம்பரில் ஜனவரியில் தான் இது இறுதி முடிவாகும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. அதே காட்டுமன்னார் கோயில் பேட்டியில அதே திரு டிடிவி டிசம்பர்ல பொறுத்துருங்க உங்களுக்கு தெரியும் சொன்னார். உங்க தகவல் இதைத்தான் நான் சொல்றேன். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதான் சொல்றாரு, ஜனவரியில இருங்க, 9ஆம் தேதி எங்களுடைய கூட்டம் இருக்கு நான் சொல்றேன். இவங்க சொல்றாங்க அதான் செப்டம்பர் மாசம் மாநாடு நடத்த போறேன்னு சொன்ன ஓபிஎஸ் நடத்தல. அவர்கள் ஒரு அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை திரு செங்கோட்டையன் போல வெளிப்படுத்துகிறார்கள். அதுல குழப்பம் இல்லை. ஆனால் அந்த அதிருப்தி திமுக மீது போகிறதா, திமுக கிட்ட போகிறதா, விஜய் கிட்ட போகிறதா, கூட்டணி உடைஞ்சதா, அந்த இடத்துக்குலாம் போல. வீட்டுக்குள்ள அப்பா அம்மாக்குள்ள தகராறு, 2 நேரம் பேசாம இருக்கிறாங்க. இவ்வளவுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். எகெயின் நான் ரொம்ப நம்புறது, ஏன்னா வாய்ப்புகளை பார்த்து யோசிக்கிறேன். நான் டிஎம்கேக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. போனா அது சூசைடர். அது வந்து சில பேர் வந்து திரு ஓபிஎஸ்ஏ டிஎம்கே கூட போவாருன்றாங்க. சரிங்களா? நான் அதை ஒரு சூசைடல் அட்டம்ப்ட் நான் நினைக்கிறேன். 3 முறை அதிமுகவுடைய முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் திமுக போய் சேருவாருன்னு எந்த கட்சி அவரை முதலமைச்சர் ஆக்கியதோ அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு அநீதி இழைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது செய்ய மாட்டார். நான் முதல் விஷயம் சொல்லிடுறேன். அது வந்து அதுக்கப்புறம் தான் 2ஆம். சில பேர் சொல்றாங்கனால நான் சொல்றேன், அவர் செய்ய மாட்டார். நான் திடமா நம்புறேன். திரு டிடிவி அவர்கள் வந்து தீய சக்தி திமுகன்னு எம்ஜிஆர் சொன்னதை சொல்லிட்டே வர்றவர். இடையில திருமதி பண்ணிக்கணும், இடையில செல்வி ஜெயலலிதா கூட அந்த மாதிரி சொல்லலை. இவர் வந்து அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றார். இவருக்கு வந்து துரோகின்னு சொல்லிட்டு அவரை வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து விடாம சொல்லிட்டு இருக்காரு, எங்களுக்கு தலைவர் சொல்லி கொடுத்தாரு. அதனால அவரும் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு நான் அறியல. திரு விஜய் கூட போவாங்களா அப்படின்னா அது அதீதமாக இருக்கும் நான் நம்புறேன். அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி மாதிரி தோணலாம், தெரியலாம், அப்படி போலான்னு. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர்.
திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் கூடவே நின்று வலதுகரமா இடதுகரமா இருந்தவர். அவர் திரு விஜய் வரும்போது எந்திரிச்சு நிற்கிறது அப்படின்னு ஒரு சீன் இருக்கு இல்லையா மைண்ட்ல, அந்த பிக்சர் என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியல. அது அவர்களும் விஷுவலைஸ் பண்ண முடியாது நான் நினைக்கிறேன். நடந்துச்சு சொல்ல போறேன், நமக்கு அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. அதனால இந்த பாருங்க நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு பிஜேபியும் அதிமுக பார்த்து அவர்கள் எழுப்பின கேள்வி நியாயம்னு நான் சொல்றேன். நான் ஓபிஎஸ் ஓவர் ஆசைப்படுறாருனோ, டிடிவி இதெல்லாம் தேவையில்லாத அவர் சரின்னு நான் சொல்றேன். ஆனா அவர்களுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிற பார்க்கணும். நேற்று தம்பியோட பேசிட்டு நான் சொன்னேன், என்னுடைய கட்சியை நான் வளர்த்தா எனக்கு டிமாண்ட் வரப்போகுது. இன்னைக்கு இதே விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு நிறைய பேச்சு நடந்துச்சா இல்லையா? எதனால பேச்சு வருது? விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை வளர்க்கிறார். அப்ப விஜய் 3வது நியமிச்சா என்ன ஆகும்? ஏடிஎம் கூட சேர்ந்தா இது பேச்செல்லாம் ஓடிச்சா இல்லையா? ஏன் விஜயை மையப்படுத்தி பேச்சு ஓடிச்சு? விஜய் தன்னுடைய கட்சியை வளர்க்கிறார். அப்படி திரு டிடிவி தினகரன் வளர்த்திருந்து, அப்படி திரு ஓபிஎஸ் வளர்த்திருந்தாருன்னு அவர்களை தேடி வந்திருப்பாருன்னு சொல்றேன். விசுவாசம் மட்டும் பார்த்தா, விசுவாசம் தேவை, விசுவாசம் எசென்சியல், நோ டவுட். துரோகிக்கு நம்ம சட்டம் கொடுக்க முடியாது, விசுவாசம் வேணும். ஆனா விசுவாசம் மட்டுமே ஒரு அடையாளம் ஆயிட முடியாதுல்ல. அப்ப விசுவாசமா இருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாருங்க, கோடி பேர் கொண்ட கட்சி. அண்ணன் ஓபிஎஸ் பாருங்க, கோடி பேர் திரள்றாங்க அப்படின்னா பிஜேபி நிற்கும், அதிமுக சமரசமாகும். அதை செய்தீர்களாங்கிற அவருடைய மனசாட்சி. திரு விஜய் அவர்கள் காட்டின நேற்று கட்சி ஆரம்பிச்சவர், அவர் காட்டின கூட்டத்தை நீங்க யாரா காட்டிருக்கீங்களான்னு கேட்குறேன். அப்புறம் அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்குது, எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கல, ஏடிஎம்கே முக்கியத்துவம். ஏடிஎம்கேல இன்னைக்கே 8 மாசம் முன்னாடியே பிரச்சாரம் போயிட்டார். சரி, 2வது ரவுண்ட் பிரச்சாரம் போறார். அதை நீங்க செஞ்சிருக்கீங்களா? திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை வளர்க்க பிஜேபி சார், ஓபிஎஸ் அவர்கள் வளர்ந்தா தானே சார் பிஜேபிக்கு லாபம், தமாக வளர்ந்தா தானே பிஜேபிக்கு லாபம். எந்த கட்சியும் வளராது, பிஜேபி மட்டும் காப்பாற்றணும் அப்படின்னா அதே தான் இப்போ ஏடிஎம்கே நடக்குது. நாங்க எந்த கட்சியும் வளர்க்க மாட்டோம், ஏடிஎம்கே காப்பாற்றணும். டிஎம்கே அலைன்ஸ்ல அப்படி இல்லையே. டிஎம்கே அலைன்ஸ்ல அவர் கட்சியை வளர்க்க பாக்குறாரு. சோ ஓபிஎஸும் டிடிவியும் பவர்ஃபுல்லா இன்னைக்கு இல்ல, அதற்கான உழைப்பும் போடல, எஃபர்ட்டும் இல்ல. இன்னைக்கு அவங்க பலமா தெரியலன்னு பிஜேபி நினைக்குது. அதனால இந்த நிலையெல்லாம் எல்லாமே மாதேஷ் சொல்றாரு. நான் சொல்லல சார், நான் சொன்ன வார்த்தையெல்லாம் வேற. நீங்க சொன்ன வார்த்தைக்கு உண்மையாவே இதுதான். நான் வேணா அதை நான் எடுத்து நான் பொருத்தி காட்டுறேன். நான் ஒரு அர்த்தம் சொல்லுவேன், நீங்க ஒரு அர்த்தம் நினைக்கலாம். அதுல எங்க அண்ணன் கமல்ஹாசன் எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. கடவுள் இல்லைன்னு நான் சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாருன்னு நீங்க சண்டை போட்டுக்கலாம், அது உங்க இஷ்டம். நான் சொல்ல வர்றது, உங்களை தேடி அவர்கள் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏன் ஏற்படுத்தலன்னு கேட்கிறேன். இவ்வளவுதான். யார்? ஓபிஎஸும் டிடிவியும். ஓபிஎஸ் டிடிவியை தேடி பிஜேபியும் ஏடிஎம்கே வரக்கூடிய வாய்ப்பு ஏன் தவற விடுறீங்க? என்ன பலமா இல்ல? நான் இவ்வளவுதான். அதுதான் மீனிங் சார். நீங்க ஏன் சார் மீனிங் வைக்க கூடாது? டீகோட் பண்ணணும்ல சார். நீங்க பண்ணுங்க சார் உட்கார்ந்து. நான் உங்களை பண்ண பாருங்க. இப்ப ஏன் நம்மளவங்கள நட்டாத்துல விட்டு போயிட்டு திரு மாதேஷ் அவர்களை சிந்திக்க கூடாது நான் சொல்ல மாட்டேன், பேசக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். நான் அவ்வளவு ஒரு ஃபாசிஸ்ட் கிடையாது. உங்க இஷ்டம், நான் மறுக்கவே இல்லை. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். இதுக்கு இதான அர்த்தம், நீங்க மல்லு கட்டுறீங்க. நான் அடுத்து வரேன் சார். 18% எந்த அடிப்படையில் சொல்லிட்டு போனாரு? யாரை ஏமாத்த சொல்லிட்டு போனாரு? முதல்ல ஏற்கனவே பாமக தேமுதிக எல்லாம் இல்லன்னு சொன்னேன். அமித்ஷா சொன்ன போது நான் உங்ககிட்ட கடந்த பேட்டியிலே சொன்னேன். இப்ப பாருங்க, இருக்கிறவங்களும் போச்சு. இன்னும் இந்த 18%ல எனக்கு தெரிஞ்சு இப்ப 8 6 7 தெரியல. 3 கூட இருக்கலாம். தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். 3 ஏற்கனவே இருந்தது கட்சி, அது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி காலத்துல, சரிங்களா, 1952 57 சொல்ல, சரிங்களா, அதெல்லாம் இருந்துச்சு. ஜெயலலிதா சுயமே தோத்தாங்க, அவர்களே தோற்றார். சரிங்களா, அப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கணும். அதனால ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம். 96ல சொந்தமா எம்எல்ஏ வச்சிருந்த கட்சி, 19வது சட்டமன்ற தொகுதியில சொந்தமா எம்எல்ஏ வச்சிருந்த கட்சி. நீங்கள் யாரும் ஆதரவு கொடுத்து வளர்ந்த கட்சி இல்ல, சரிங்களா. இன்னைக்கும் அவரோட கூட்டணி வைக்காத கட்சி கிடையாது. இதே திமுக கூட்டணி இருந்துச்சு, அதெல்லாம் மறந்துடாதீங்க. அப்ப நீங்க 3 4 எனக்கு ஒன்றும் பிரச்சனை, ரிசல்ட் வரும்போது தெரிய போகுது 3 4 30 நீங்க குழப்பறீங்க. நான் சொல்றேன் 2 பேர் போனா பலவீனம். ஆமா, எனக்கு மறுப்பே கிடையாது. திரு ஓபிஎஸ் போயிட்டாரு, பலவீனம் தான். திரு டிடி போனார், பலவீனம். நான் சொல்லேன் அவர்கள் பலவீனமானவர்கள்னு வச்சுக்கிட்டா கூட, அதற்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். திருக்குறள் சொல்லியிருக்காங்க, பீலிபை சாகாடும் மச்சிறும் அப்பண்ணம் சாலம் எழுத்து பெயின் சொல்லி வள்ளுவர் சொல்றார். மயிலரகே ஆனாலும் லைட் வெயிட்டா தெரிஞ்சாலும் ஒண்ணுன்னா லைட் வெயிட்டுப்பா, அதுவே ஒரு 100 சேர்ந்தா வேற வெயிட்டுப்பா, அதுவே 1000 சேர்ந்தா வேற வெயிட்டுப்பா அப்படின்னு ஒண்ணுன்னா போட்டு விடக்கூடாதுப்பான்னு வள்ளுவர் சொல்றார் 2500 வருஷம் முன்னாடி. அதைத்தான் அடியேன் திரும்ப சொல்றேன். நான் புதுசாக முடியல. அவர்களுடைய பலம் இல்லன்னு நீங்க நினைச்சா கூட விட்டது தப்புன்ற எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் இது டிசம்பர்ல சரியாகும் நான் நம்ப. எப்படி சரிப்படுத்த முடியும் சார்? டிடிவி தினகரன் இதுவரையிலுமே என்டிஏ கூட்டணியில் இருக்கும், எடப்பாடியை ஏற்றுக்கொண்டுதான் என்டிஏ கூட்டணியில் இருப்பது மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு யாரை எதிர்த்து, துரோகத்தை எதிர்த்து இந்த கட்சியை தொடங்கணும், அப்படிப்பட்டவங்களை நான் ஏன் தூக்கி சுமக்கணும்னு இன்னைக்கு சொல்லிட்டாரு, ஓப்பனா சொல்லிட்டாரு. இனி காம்ப்ரமைஸ் நடந்தால் மட்டும் எப்படி தூக்கி சுமப்பார்? 2 மாசம் முன்னாடி அவர்கிட்டயே பேட்டி கேட்கிறாங்க, அதிமுகவுக்காக நீங்கள் பிரச்சாரம் செய்வீர்களா? அவர் சொன்ன பதில், அவர்கள் அழைத்தால் அவர்கள் தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வேன்.
2 மாசம் முன்னாடி அதை எப்படி சொன்னாரு? அன்னைக்கு அவர் துரோகி இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமி யாரு? இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் எவ்வளவோ காத்திருந்தேன்னு சொல்லிட்டாரு. நான் உங்களுக்கு சொல்ல முடியல, அரசியல்ல நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தரம் இல்லை. 2026 மட்டுமல்ல, எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது எங்க அண்ணன் ஜெயக்குமார் சொன்னாரா? சொன்னார். என்னாச்சு? அதனால அரசியல் எல்லாமே நான் உங்களுக்கு பல உதாரணம், அப்புறம் டிஎம்கே உதாரணம் உங்களுக்கு பாதரம் உள்ளாங்க. ஐயோ நம்மள வந்து நம்ம தலைவர்ல யாரா ஃபோன் பண்ணி திட்டுவாங்க ஒரு பாதரம். நான் காங்கிரஸ் கட்சி நடத்தியது ஈழப்போர்னு யார் சொல்லியிருக்கா? மதிமுக சொல்லிச்சு, விசிக சொல்லிச்சு. எங்க உட்கார்ந்துருக்காங்க? அண்ணன் ராகுல் காந்தி, சகோதரர் ராகுல் காந்தி உட்கார்ந்துருக்காங்க. பிரபாகரன் கொல்லப்பட்டது உங்களால அப்படின்னா, பிரபாகரனுடைய தாயார் பார்வதி அம்மாளை தமிழ்நாட்டு மண்ணில் தரையில் இறங்க விடலைன்னு சொன்னீங்க. செஞ்சது யாருன்னு சொன்னீங்க? திமுகன்னு சொன்னீங்க. பிரபாகரனுடைய தாயாரை சென்னை மண்ணில் இறங்க விடாத திமுக நீங்க வந்து நான் வந்து கடைசி வரை நிப்பேன் சீட்டு கொடுக்காரு நீங்க சொல்லலையா? அவர்கள்லாம் இருந்தா விசுவாசம், கொள்கை, பிடிப்புன்றீங்க. இவர்கள் மாட்டா அது எப்படி சார் இருப்பார்? அவர் போயிடுவார் சார். உங்க பதட்டம் எனக்கு புரியல சார். டிசம்பர் ஜனவரின்னு இப்ப டைம் பாத்தீங்களா, கால அவகாசம். நான் ஒரு நாள் மாத்தி சொன்னேன்னு சொல்லுங்க. நான் டிசம்பர் ஜனவரி இல்லைன்னா இப்பதான் முதல் முறையா சொன்னேன்னு சொல்லுங்க. பாண்டே பல்டி அடிச்சார் கூட வைக்க மாட்டேன். நான் வந்து இந்த கூட்டணி வலுவாகும்னு சொன்ன அதே வாயால டிசம்பர் ஜனவரில தான் இறுதியாகும்னு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். திமுக கூட்டணி உறுதியாக நிற்குமா? டிசம்பர் ஜனவரியில் தெரியும். தாவேகாக்கு கூட்டணி அமையுமா? டிசம்பர் ஜனவரியில் தெரியும். என்டிஏ கூட்டணி பலமடையுமா? டிசம்பர் ஜனவரியில் தெரியும். அதுதான் நான் உங்களுக்கு டே ஒன்னு இருக்கிறவங்களையே இப்ப தக்க வச்சுக்க முடியல, இருந்தவங்களையே தக்க வச்சுக்க முடியல. இது எங்க இது பலமான கூட்டணியா மாறப்போகுது? நான் உங்களுக்கு சொன்னேன் இது தற்காலிகம்னு. 2வது சொன்னேன் இது இழப்பு தான் அப்படின்னு. நான் வந்து அதனால போனா போட்டு சார் நான் சொல்லலையே. போனா போட்டு சார் சொல்லியே. அமித்ஷா கணக்கு, அமித்ஷா வியூகம் திரிபுராவிலயோ மகாராஷ்டிராவிலயோ வேற ஏதாவது ஒரு கோவாவிலயோ வேற ஸ்டேட்ல நடக்கிற மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடல போல. அவர் போடுற கணக்கெல்லாம் இங்க ஒன்னும் இந்த மேக்ஸ் வந்து சரியா அது ஆன்சர் வரல போலியா? அவருடைய மேத்ஸ் பேப்பரை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சொல்லணும். நீங்க தான் அந்த கீ வச்சிருக்கீங்களா? நீங்க தான் அந்த மாஸ்டரா? அல்லது பேப்பரை பார்த்துட்டீங்களா? நீங்களா அவர் ஒரு கணக்கு போடுறாருன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த கணக்கு நீங்களே தப்பு சொல்லுங்களா? தமிழ்நாட்டு வாத்தியார் மாதிரியே இருக்கீங்க. நீங்க தமிழ்நாட்டு வாத்தியார் மாதிரி இருக்கீங்க. தமிழ்நாட்டு வாத்தியார் தான் கரெக்டா பேப்பர் திருத்துவாங்க சார். சார் முந்தா நேத்து ஒரு வாத்தியார் வந்து படுத்திருந்து கால் அமைக்கி விட்ட சொல்லி நம்ம பார்த்தோம் சார். கண்ணுடா அவர்களை அடுத்த ஒன்றியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற அரசையும் பார்த்துட்டோம் சார். எதிர்ப்பு வந்த பிறகு அடுத்ததா சஸ்பெண்ட் பண்றாங்க சார். நம்ம பார்த்து பள்ளி கல்வி முறை நீங்க பாத்துருங்க, புரியுங்களா? கால் பிடிச்சு விட சொல்லி குழந்தைகளை இடமாற்றம் பண்றாங்க. அதெல்லாம் சார், அதெல்லாம் தப்பு. என்னைக்கு சார் பேசியிருக்கீங்க? இடமாற்றம் பண்ணா வேற பிள்ளைங்க கால் பிடிச்சு விடணும்னா இந்த பிள்ளைங்க கால் பிடிச்சது போதும். அமித்ஷா கணக்கு நீங்க சொல்லுங்க. நான் வந்து அமித்ஷா கணக்கு தப்பு நான் சொல்லிட்டு போறேன். அமித்ஷாவோட கணக்கு சொல்லுங்க. ஆமா, ஏதோ ஒரு ப்ரீ பிளான்ல இருந்தாரு, உங்கள்ட்ட சொன்னாரு ஏதோ ஒரு ப்ரீ பிளான். அப்புறம் எப்படி நீங்க பேப்பர் கணக்கு தப்புன்னு சொன்னீங்க? ஏதோ ஒரு கணக்கு போட்டிருக்கா சார், அந்த கணக்கு தப்பு அப்படின்னா இது வன்மம்னு பேர். வன்மம் இல்ல, இது கணக்கு கிடையாது. வன்மம் இல்ல, கணக்கு வாத்தியாரு. அவர் கணக்கெல்லாம் இங்க வொர்க் அவுட் ஆகாது போல. கணக்கு வாத்தியாருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கணக்கு திருத்துவதற்கு ஒரு முறை உண்டு. தயவு செய்து நீங்க கேட்டுங்க ஆசிரியர் பெருமக்கள். கணக்கு திருத்துவதற்கு ஒரு முறை உண்டு. அறிவியலும் ஆங்கிலம் போல இல்ல கணக்கு. கணக்குல முதல்ல ஃபார்முலாக்கு ஒரு மார்க் நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க பிளஸ் ஓபனிங்க்கு ஒரு மார்க், ரிசல்ட் வந்துட்டா 3ஆம் மார்க். தப்பா போய் ரிசல்ட் வந்தாலும் மார்க் உண்டு, புரியுங்களா? அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவாங்க, புரியுங்களா? ஃபார்முலாக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க, ஓபனிங் ஒரு மார்க் கொடுத்துருவாங்க, கரெக்டா டெரைவ் பண்ணி வந்ததா கொடுத்துருவாங்க. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு போட்டுட்டீங்கன்னா டெரைவ் பண்ணி அது தனி மார்க் போடுவாங்க, புரியுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவாங்க. அது கணக்கு திருத்தருக்கு முறை உண்டு. முதல்ல அதற்கு கணக்கு தெரியணும். 2வது அதற்கு பேப்பர் பார்க்கணும். ரெண்டுமே இல்லாம நீங்க வந்து அவர் தப்பு கணக்கா போட்டாருன்னு நான் அமைதியா இருக்கேன். இந்த கணக்கை சரிப்படுத்த முடியுமா? கணக்கு என்னன்னே தெரியாம சரிப்படுத்த முடியுமாங்கிற இடத்துல நான் தெளிவா சொல்லிட்டேன். டிசம்பர் ஜனவரியில தான் இறுதியாகும், உறுதியாகும். பாஜக அதிமுக மட்டுமல்ல 3 பேருக்குமே நான் சொல்றேன். 3 பேருக்குமே நான் சொல்றேன். இல்ல சார், அவர் 39ன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாரு. 21 + 18 39ன்னு போய் உட்காந்துட்டாரு. இங்க 18க்கு இப்ப ஒன்னும் இல்ல போல தெரியுது. இருக்கிறவங்களும் போயிட்டாங்க ஒன்னொன்னா. அப்போ யாரை வச்சு இவங்க இந்த 39ன்ற பிரம்மாண்டத்தை காட்ட போறாருன்னு எனக்கு தெரியலையே. இந்த கேள்வியை நீங்க ரிப்பீட் பண்றீங்க, என்னுடைய பதிலை நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேசி பண்ணீங்க. அவ்வளவுதான், அதுவே போதும். ஆமா, ஏற்கனவே ஒரே பதில வந்து 10 தடவை சொல்ல பிரயோஜனம் இல்ல. நீங்க ஒரே கேள்வி 10 தடவை கேட்கலாம், உங்களுக்கு தெம்பு இருக்கு. எனக்கு நோக்கம் அந்த பதில் தானே வந்தது. இல்ல இது இன்னுமே மைனஸ் ஆயிட்டு இருக்கேன்றேன் நான். அதுக்கு தான் இந்த கேள்வி மைனஸ். நானும் சொல்றேன் டிஎம்கே எவ்வளவு சீட் ஜெயிக்கும்னு சொல்லுங்க. அதை தானங்க நான் சொல்றேன். என்னைய முட்டாள்றீங்க, நீங்க அறிவாளின்றீங்க. இவ்வளவுதானங்க நான் சொல்றேன். சார் நம்ம வந்து ஒரு கணக்கு போடுறது இருக்கிற வச்சு போடுறோம். வரப்போறது என்னன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நான் சொல்றேன் டிசம்பர் ஜனவரி தான் இறுதியாகும். இருக்கிறத வச்சு போட்ட கணக்கே இல்லன்ற மாதிரி ஆகுதேன்னு அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இது மட்டும் இல்ல, இன்னும் 2 சைடு இருக்கு, அங்கேயும் பாத்துக்கங்கன்னு சொல்ல வர்றேன். தாவேகாக்கு கூட்டணி அமையுமா? திமுக கூட்டணி உடையுமா?
அதிமுக பாஜக கூட பலம் அடையுமா? மூணுலயுமே பதில் இருக்குன்ற, மூணுக்குமே டிசம்பர் ஜனவரி தான் தெரியும். இல்ல சார், பிஜேபி ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ் இல்லைன்னா திமுகவுக்கு போறதுக்கான நெருடல் இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா தாவேகாவுக்கு போறதுக்கு நெருடல் பெரிய அளவுக்கு இருக்க வாய்ப்பு குறைவில்லை. ஒரு புது ஆப்ஷன். ஒரு செகண்ட் யோசிங்க இல்லையா? அங்க வந்து அனுபவம் வாய்ந்தவர்கள், ஒரு செகண்ட் யோசிங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள் போய் விஜயை பலப்படுத்துறேன்னு போயிட்டா உங்களுடைய வீடியோ நீங்க ரிப்பீட் பண்ணி போடுங்க, எல்லாரும் மீம்ஸ் காரம் போட்டுற போறான், நீங்களே ஒன்று எடுத்து போட்டுருங்க. நான் சொல்றேன், திமுக கூட்டணி போக நெருடல் இருக்கிறது, தாவேகா கூட்டணி போவதற்கு ஓரளவு ஒரு யோசிக்கல. இவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்களே இவ்வளவு யோசிக்கும் போது திரு ஓபிஎஸ் எவ்வளவு யோசிப்பார்? டிடிவி பாராட்டுறாரு, விஜயகாந்த் மாதிரி விஜய் பெரிய ஃபோர்ஸா வருவாரு. அண்ணாமலை பாராட்டுவாரு, நயினார் பாராட்டுவாரு, தமிழிசை பாராட்டு. யார் இது வரைக்கும் எதிர்த்து பேசியிருக்காங்க? தம்பி விஜய்க்கு சரியான அரசியல் புரிதல் இல்லை, தம்பி விஜய் சரியாக சிந்திக்க வேண்டும் தான் வந்து தமிழிசை அக்கா சொல்லுவாங்களே தவிர நீ எங்க உருப்பட போறன்னு சொல்லி திட்டல. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி விஜயை விமர்சிக்கவில்லை. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். பஸ் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் அவர் அவ்வளவு திட்டாரு, நீங்க என்னப்பா பேசாம இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏடிஎம்கேயும் இன்னும் திட்டல, அண்ணன் செல்லுராஜோ மற்றவர்கள் அப்படி பொத்தனாப்புல பூசின மாதிரி இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதே தான் பிஜேபி செய்கிறது. ஏன்னா ஒரு புது ஃபோர்ஸ், அவர் என்னவா வர்றாருன்னு தெரியாது, நம்ம கூட உள்ள இருக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். அதனால வந்து நாம ஒன்று உடச்சு விட்டுறக்கூடாது. எல்லோரும் பாராட்டலாம். விஜய் யார் திட்டினா? விஜய் சரியாக வளர்கிறார் என்பதை திமுகவை தவிர எல்லாருமே சொல்றாங்க. நோ டவுட். சரி, அண்ணாமலை ஒதுங்குகிறாரா அல்லது ஒதுக்கப்படுகிறாரா? இன்னும் நல்லா வேற மாதிரி வைக்கணும். தம்ப்நெயிலுக்கு மாதிரி ஒதுங்குகிறாரா பதுங்குகிறாரான்னு கேட்கணும். இல்ல பதுங்குகிறாரான்னு நான் சொல்ல. நீங்க தம்ப்நெயில் யோசிக்கணும். நீங்க பாய போறாரா, பதுங்கி பாய போறாரா? அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்ரூடு பொலிட்டிஷியன், ஒரு கெட்டிக்கார அரசியல்வாதி. அவருக்கு நிதானமாக இருக்க தெரியும், யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அவர் அரசியலை படித்தவர், புரியுங்களா? ஃபுல் அப்சர்வ் பண்ணவர். அவர் டிகிரி, நான் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அண்ணாமலை ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னும், அண்ணாமலை ஒரு பாடம்னும், அண்ணாமலை வந்து ஒரு தெரிஞ்சு வந்திருக்கிறாருன்னு கூட நான் 3-4 வீடியோ அட்லீஸ்ட் அண்ணாமலை பத்தி மட்டுமே டிகோட் பண்ணி போட்டிருக்கேன். அவர் என்னைக்கு கேம்பஸ் சென்டர்ல எனக்கு வந்து இந்த படிப்பு வேண்டாம், இந்த வேலை வேண்டாம்னு விட்டு போனார், அன்னையிலிருந்து கவனிச்சிட்டு இருக்காரு என்ன பண்ணணும். தேமுதிகவுக்காக மாஃபா பாண்டியராஜன் அவர்களுடைய தேர்தல் பணி புரிஞ்சதிலிருந்து அவர் அரசியலை படித்தவர். ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கும் போது அரசியல்வாதிகளை பூரா படிச்சுட்டே வர்றார். சட 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 இறங்கி அடிச்சிட்டு இருக்கிறார். அப்ப அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நோ ரவுண்ட் இஸ் ஃபைனல். இது சோதனை காலமா அண்ணாமலைக்கு? நோ ரவுண்ட் போதாத காலமா? அதெல்லாம் உங்களுக்கு 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 தோனி 10 மேட்ச்ல டக் அடிச்சாலும் தோனி வந்து கேலரியில இருந்து எங்களை பார்த்துட்டு இருக்கணும்னு ஒட்டுமொத்த கேலரி விரும்பும். தோனி இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல அவர் நான் சொல்றது ரிட்டையர்மெண்ட் ஆறவனுக்கே. இவருக்கு 30 வருஷம் வரலாறு இருக்குன்னு நான் 100 முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எல்லா ப்ரோக்ராம்லயும் பிரசன்ட் ஆக மாட்டேன்றாரு. நிறைய ப்ரோகிராம்ல, முக்கியமான ப்ரோகிராம்ல ஆப்சென்ட் ஆகுறாரு. கேட்டா அந்த ரீசன் சொல்ற ரீசன் வந்து அவர் இது வந்து அவர் லீவ், பசங்க லீவ் சொல்ற மாதிரி இருக்கு. கௌரவம் கருதி சொல்றாரு. அவர் அப்படிதான் சொல்லணும். அதான் சரி, ரொம்ப சரியா சொல்றாரு. அது உண்மை இல்லைன்னு நமக்கும் தெரியும், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் புரோட்டோகால்ல கட்சியில வந்து ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அவர்கள் எப்ப கூப்பிடுவாங்க, யார் யார் கூப்பிடுவாங்கன்னு. அவருக்கு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவம் எல்லா விதமாகவும் கிடைச்சிட்டு. நீங்க பார்த்திருப்பீங்க, பல கூட்டங்கள்ல மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசிய பிறகு அவர் பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னைக்கு வரைக்கும் அதே நீங்கள் குறிப்பிட்ட அமித்ஷா அவருடைய கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் இந்த முறையும் அவருடைய பேரை சொல்லும் போது எழுந்த ஆரவாரத்தை நீங்க பார்க்கணும். உங்களுக்கு சரிங்களா? அதனால அவர் புறக்கணிக்கப்படுகிறார், ஓரம் கட்டப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து ரொம்ப அழகா சொன்னார், சார் ரிவர்ஸ் கியர் நம்ம போடணும் சார். சில சந்தர்ப்பங்கள் அவ்வளவு ரிவர்ஸ் கியர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ வந்து கியர் மாத்த சொன்னாலும் சடக்குன்னு மாத்திட்டு வண்டி மாத்தினார்ல, வண்டி ஃபுல்லா ரெடியா இல்ல மாத்தினாரு. 2 மேடையில மாத்தி எடப்பாடி முதல்வர் உயிரை கொடுத்து உழைக்கணும்னு எல்லாம் சொன்னாரு. அது உதட்டளவில் மட்டும் இருக்கோ? அப்பா மனதளவுல உள்ளுணர்வு இல்லையோ? உங்களுக்கு எந்த உயரத்துல வேணுமோ நீங்க அந்த இடத்துல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவர் வந்து அவருடைய சோசியல் மீடியா பேஜை போய் பாருங்க, பிஜேபி காரியகர்த்தா அப்படிங்கிற வார்த்தை போட்டு. அப்படின்னா என்னெல்லாம் உங்களுக்கு தெரியாது? தெரியும் சார். தெரியாது உங்களுக்கு. அதான் ஏன்னா நீங்க வந்து மத்த கட்சி காரியகர்த்தா, பிரச்சாரக் இந்த வார்த்தையெல்லாம் அதுடைய அர்த்தம் எனக்கு தெரியும் சார். இதெல்லாம் திமுகலையும் அதிமுகலையும் செயல் வீரர் கூட்டம் ஒன்று போடுவாங்க. அது இல்லை, இது அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுதான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா கட்சியுடைய தொண்டரும் பிஜேபியோட தொண்டரும் ஒண்ணு இல்லை, நீங்க தெரிஞ்சுக்கணும். அதான் இதை நான் சொன்னா நீங்க சண்டைக்கு வருவீங்க. அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு, பல பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி தியாகம் பண்ணி இருக்காங்க. பதவிகளை எதிர்பார்த்தவங்க வருகிறவர்கள் இல்லை, புரியுங்களா? 75 வயசுல வந்து கவர்னர் போஸ்ட் கிடைக்குது இல கணேசனுக்கு, சரிங்களா? அவர் 75 வயசுல கவர்னர் ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு 1975 எமர்ஜென்சி எடுத்து போராடல, சரிங்களா? அவர்கள் சித்தாந்த ரீதியாக நிற்கிறார். அப்படித்தான் எல்லாருமே. தமிழிசை அவர்களுக்கு வந்து 2 கவர்னர் கொடுப்பாங்க, 2 டேர்ம் சிஎம் பார்ட்டி லீடர்ஷிப் கொடுக்கணும் அவங்க நினைக்கல, கொடுத்தாங்க, பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு கொடுக்கல, அப்ப கட்சிக்கு புறக்கணிச்சிருச்சா? அப்படித்தான் நீங்க பேசுனீங்க. மாநில தலைவர் ஒருவாரா வரல, பிஜேபி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும். அப்புறம் எப்படி அடுத்தவங்க தலைவராகிறது? காலம் பூரா ஜேபி நட்டா தான் அகில இந்திய தலைவராக இருப்பாருன்னு அடுத்தவர் எப்படி தலைவராக?
எவ்வளவு தலைவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி உட்பட எவ்வளவு பேர் வந்துட்டாங்க. இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். ஆனால் அவர் ஏதோ ரெட்டை மனநிலையில இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் ரெண்டு உங்களுக்கு குதிரையில அவர் சவாரி அவர் செய்யணும்னு வந்து நினைக்கிறாரோ, ஒண்ணு நெஞ்சளவுல குழப்பத்துல இருக்காரு, இருக்காரோ, உதட்டத்துல இருக்கிறாரு, குழப்பத்துல இருக்காரு, ரெட்டை குதிரை. அவருக்கு வந்து அவர் ஓட்டுகிற குதிரை நல்லா தெரியும். வெளியில பாக்குறது காட்டு குதிரை போல தெரியும். அவருக்கு தெரியும். அவருக்கு வந்து ஐபிஎஸ் ட்ரைனிங்ல குதிரை ஓட்டுறது ஒரு பாடம். அதை செம்மனே படிச்சவர். இல்ல சார், வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷின்னு எல்லாம் கடந்த பேட்டியில சொன்னீங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, ஆமா எடப்பாடியை சொன்னதெல்லாம் சொன்னீங்க. ஆமா ஆமா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இப்ப நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க, அங்கேயும் பங்கேற்கல. டெல்லியில நேற்று நடந்த தமிழக பாஜக தலைவர்கள் கூட்டம் அங்கேயும் ஒரு ஆப்சென்ட் ஆகுது. நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, பிஜேபியில ஒரு சிஸ்டம் இருக்கு, கோர் கமிட்டின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கோர் கமிட்டில யார் யார் இருப்பாங்கன்னு எழுத்துப்பூர்வமா கிடையாது. புரிஞ்சுங்க. இல்ல நீங்க அண்ணாமலை நம்பர் 2 தான் சார். இப்போ இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நயனார் நாகேந்திரன், அதுக்கு அடுத்து அண்ணாமலை சார். ஆமாவா? அதெல்லாம் உங்களுடைய கணக்குங்க. பிஜேபியில நாம அப்படிதானே பாக்குறோம். நீங்க நம்பர் 1ஆவே பாருங்க. ஏங்க தப்பு? அண்ணாமலை நம்பர் 1ஆ இருக்கட்டும், ஏன் கூடாது? பெரிய மாலை, அந்த பெரிய மாலை ஒண்ணு போய் இவருக்கு அமித்ஷா அவர்களுக்கு செலுத்த போறாங்க, மரியாதை செலுத்த. அதுல வந்து அண்ணாமலையும் உள்ள கொண்டு வராங்க. நயனார் நாகேந்திரன் இருக்காரு, 3 பேர் அவர் இருக்காரு சார். அங்கெல்லாம் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் வாங்கிக்கிறாரு. நீங்க என்ன கேட்டீங்க? உங்க கேள்வியில எவ்வளவு முரண் இருக்கு. முரண் இல்ல சார். உங்களுக்கு எவ்வளவு நப்பாசையும் தப்பாசையும் இருக்குங்கிறது நீங்க சொன்ன பதில் தான். சரி, என்ன சார் முரண் சொல்லுங்க சார். இப்பதானே சார் சொன்னீங்க அவர் ஓரம் கட்டப்படுறாரா, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு. இல்ல சார், அதுதான் நீங்க மாலையில தூக்கி நடுவுல வைக்கிறாங்கன்னு. அப்ப ஏதோ நடக்குதுங்க. ஏதோ ஒன்னு நடக்குது. ஒண்ணு இவரு மாட்டிக்கிட்டீங்கன்னு ஒத்துக்குங்க. நேர்மம் குறைஞ்சபட்சம். ரைட் சார். நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? அவர் ஓரம் கட்டப்படுறாரு, ஒதுக்குறாரு, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நிர்மலா சீதாராமன் கூட்டத்துக்கு கூப்பிடல, டெல்லி கூட்டத்துக்கு கூப்பிடல. நீங்க தானங்க சொன்னீங்க. எத்தனையுமே நீங்க தான் சொன்னீங்க. மாலையில மொத்தம் 3 பேர் சார். அமித்ஷா, நயினாரு, அண்ணாமலை சொன்னீங்க. ஆமா. அப்புறம் என்ன முக்கியத்துவம் கிடைக்கல முதல்ல அந்த முடிவுக்கு வாங்க. அப்புறம் ஏன் இங்க எல்லாம் பிரசன்ட் ஆகல? அது என்ன காரணம்? அது சொல்றேன். இதுக்கு முடிவு வாங்க. முக்கியத்துவம் கிடைக்கல முதல்ல ஒரு வாரத்துல நில்லுங்க. திமுக கூட அது முழுமையான ஒரு ஏற்றுக்கொள்ளல் மனநிலையில அண்ணாமலை இல்லை. உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை. அந்த இதா ரைட் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. ரைட். நானும் சொல்ல வரேன். திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் இந்த கமிட்டி கூட்டத்தில் போலன்னா அதுக்கு தான் உங்களுக்கு பதில் சொல்லுவது. நீங்க கவனிக்கல. நான் சொல்றேன், பிஜேபியில கோர் கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதற்கு எழுத்துப்பூர்வமான அழைப்பாளர்கள் கிடையாது. பொதுக்குழு அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா பொதுக்குழு உறுப்பிடுவாங்க, அப்புறம் சிறப்பு அழைப்பாளர் செலவிடுவாங்க. செயற்குழு அது எல்லா கட்சியும் உண்டு இல்லையா? இங்க கோர் கமிட்டி தான் ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி. ஆனால் அந்த கோர் கமிட்டிக்கு யார் வருவார்கள்னு எந்த திடீர்னு கார்த்தியாயினி வந்து நிற்பாங்க, நாராயண திருப்பதியை கூப்பிட மாட்டாங்க, அப்புறம் சக்கரவர்த்தியை கூப்பிடுவாங்க, யாரோ கூப்பிடுவாங்க, என்ன கணக்குலாம் தெரியாது. அதான் கோர் கமிட்டி. அங்க அப்படிதான் சிஸ்டம் இருக்குது. அப்ப சில பேர் இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? திடீர்னு இப்ப சரஸ்வதி அக்கா உள்ள இருக்கிறாங்க. சரிங்களா? சட்டமன்ற அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங்ல நான் பார்த்தது இல்லை. சரிங்களா? இப்ப இருக்கிற அது ஒவ்வொரு முறையும் அது போல மாத்துவார்கள். அது போல அழைச்சிருக்காங்க. அவ்வளவுதான். திரு அண்ணாமலை அவர்கள் கட்டாயமா பங்கேற்கலாம். அண்ணாமலை பங்கேற்றா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதெல்லாம் எந்த குழப்பமும் கிடையாது. அதனால அண்ணாமலை புறக்கணிக்கப்படலங்கிறதுக்கு திரு மாதே சொன்னதுதான் உதாரணம். இல்ல சார், அமர் பிரசாத் ரெட்டி இருக்காரு, கேடி ராகவன் இருக்காரு, அஸ்வத்தாமன், அத்தனை லீடர்ஸும் அங்க வந்துட்டாங்க சார் பிரசன்ட். அண்ணாமலை அந்த இடத்துல ஆப்சென்ட். இதுக்கு வந்து அழைப்பெல்லாம் கொடுக்கணும்னு எல்லாம் இல்ல. அண்ணாமலை வந்திருந்தா மேடம் நிர்மலா சீதாராமன் பக்கத்துல எப்படி நீ வாங்க இங்க உட்காருங்கன்னு பேசி முடிச்சதும் அழைப்பு கொடுக்கணும். அழைப்பு கொடுக்கலன்னா அதுக்கு புறக்கணிப்புன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இதுல மிஸ் ஆன இன்னொரு 15 தலைவர்கள் பேச சொல்றேன். அப்ப அவரெல்லாம் ஓரங்கட்ட நீங்க சொல்லணும். இல்ல, அண்ணாமலை தான் இதுல ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எங்களுக்கு இல்ல, தமிழ்நாட்டுல எல்லாரும் பிஜேபியில எல்லாரும் முக்கியம். அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா நியமிக்கப்பட்ட போது ரொம்ப நாளைக்கு இப்படி மறைக்க முடியாது சார். ஏன் சார் மறைக்கணும்? ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் மறைக்க யார் மறைக்கிறா? யார் மறைக்கிறா? ஏன் மறைக்கிறா? எனக்கு அதுல என்ன அவசியம்? நான் வந்து ஒண்ணு தப்பா சொன்னேன், நீங்க நானும் நீங்களும் அவருக்கு ஏதோ மனத்தாங்கல் இருக்கு போல சார். ஒரு ஆறுதல் ஏதோ வேதனை இருக்கு. ஆறுதல்படுத்திட்டு வாங்க சார். நானும் சொல்றேன், திரு மாதேஷ் வந்து இன்னைக்கு பேட்ல ஒண்ணு சொல்லட்டும் சார். நீங்க முந்தானே ஒண்ணு சொன்னீங்க, இன்னைக்கு மாத்தி பேசுறீங்க. ஒண்ணு சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க சார். நீங்க உல்டா அடிச்சீங்களா இல்லையா, பல்ட்டி அடிச்சீங்களா? ஒண்ணு சொல்லுங்க. அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. அப்புறம் என்ன சார் சொல்றீங்க? நான் வந்து உள்ளதானே சார் சொல்றேன். கவலைப்பட்டுரும் சார், வெளியே வந்துரும் சார், பூனைக்குட்டி. நீங்களா ஏன் சார் கவலைப்படுறீங்க? எனக்கு ஒரு இன்டர்னல் சோர்ஸ் கிட்ட நான் விசாரிக்கும் போது அண்ணாமலைக்கு அழைப்பு இருந்தது அமித்ஷாவின் கூட்டத்துல. தமிழக பாஜக தலைவர்கள் கூட்டம் நேற்று. அப்படி இருந்தால் அவர் தவறாமல் போவார். போல அழைப்பு இருக்காது. அவர் பேர் இருந்தது, அழைப்பு இருந்தது. அவர் வர சொல்லி அமித்ஷா அழைத்து மறுக்கிற இடத்துல அவர் இல்ல, கட்டாயம் போவார். he can very good பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். he knows it. உளமாற என்டிஏவின் வெற்றிக்காக பாடுபட போகிறாரா அண்ணாமலை? நிச்சயமா பாடுபடுவார். என்டிஏவாக இருந்தாலும் பாடுபடுவார், பிஜேபியாக இருந்தாலும் பாடுபடுவார், திமுக கூட்டணியில் பாஜக இருந்தாலும் பாடுபடுவார். ஏன்னா அவர் போட்டிருக்கதா அவர் வந்து பிஜேபியுடைய காரியகர்த்தா. வேற ஏதாவது உளமாற அப்படிங்கிறது வந்து ஆளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்க சொன்ன அதே அஸ்வத்தாமன்ட்ட கேட்டா வேற சொல்லுவார், ராகவன்ட்ட கேட்டா வேற சொல்லுவார், நயினார்ட்ட கேட்டா வேற சொல்லுவார், அமர் பிரசாத் ரெட்டி வேற சொல்லுவார். அது 1000 இருக்கும். ஆனால் ஒன்ஸ் டிசிஷன் இஸ் டேக்கன்,
எல்லாரும் ஒரு திசையில் இருப்பாங்க. அதுதான் அந்த கட்சி. இல்ல சார், எல்லாரும் டெல்லிக்கு ஃபிளைட் பிடிச்சி போனா இவர் கரூருக்கும் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் கல்யாணத்துக்கு போறாருன்னு நான் கேட்கறேன். அதுதான் என்னுடைய கேள்வி. ஆமாங்க தானங்க நான் சொன்னேன். அழைப்பு இருந்திருக்காதுங்க தானங்க நான் சொன்னேன். என்னங்க நான் ஏதாவது மாத்தி சொல்றேன்? இல்ல சார், ஒரே ஃபிளைட்ல எல்லாரும் ஒண்ணா போறாங்க, இவர் மட்டும் வண்டி மாறி போறாருன்னு நான் கேட்கறேன் சார். வண்டி மாறி போக மாட்டார் சார். இதுதான் அரசியல் வண்டி ஏதோ மாறுது, ட்ராக் மாறுதுன்னு நான் சொல்றேன். உங்களுடைய ஆசையை நீங்க வெளிப்படுத்தி. ஏன் ஆசை இல்ல சார்? அது நடக்க போறது இல்ல. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். அந்த உங்களுடைய கருணாக்கு எனக்கு தெரியும். நீங்க எது எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எதிராக தான் நடக்கும்ங்கிறது தெரியும். நீங்க வந்து நல்லபடி இப்படி ஆசைப்பட்டு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கு எதிராக தான் நடக்கும். எதுக்காக இந்த கூட்டம் சார்? ஒருவேளை சார் அண்ணாமலை வந்து உயிரை கொடுத்து பிஜேபிக்கு வேலை பார்ப்பாரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் பதறணும். ஐயோ, இவர் வாயால இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு, தலைவர் மனசு மாறிடக்கூடாதுன்னு நினைப்பேன். நீங்க வந்து அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சுறாரு, அண்ணாமலை உடச்சுறாரு மனசுல இல்லைன்னா அப்பாடா இவர் ஆசைப்படுறதுக்கு எல்லாம் எதிராக தான் நடக்கும். நமக்கு நம்ம வந்து பல வருஷமா பார்த்துருக்கோம். இப்படி நல்லபடியா போட்டு நான் சந்தோஷப்படுறேன். இல்ல சார், எங்க இப்போ நயினார் நாகேந்திரன் தலைவரா இருக்காரு. இந்த பொசிஷன்ல இதே அண்ணாமலை இருந்திருந்தால் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் போராடி இருக்காரு. பல முறை நம்ம எல்லாருமே ஒன்னா பேசி ஆகணும்னு ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களுக்கு கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. அதை அவர் ஏற்காம போயிட்டாரு. சில விமர்சனம்லாம் வந்துச்சு. ஆனால் அண்ணாமலையா இருந்தால் இதை விட்டுருக்க மாட்டார். இன்னைக்குமே அண்ணாமலை இதை ஒரு முக்கிய ஒரு இதை எடுத்து இவங்க யாரும் வெளியே போயிடக்கூடாது, என்டிஏவை உயிரை கொடுத்து நம்ம அதை வெற்றி பெற வைக்கணும், எடப்பாடி முதல்வர் ஆகணும்னா இதை அவருமே செஞ்சிருக்கணும்ல. அதுக்கான முயற்சி அவரும் எடுத்த மாதிரி தெரியலன்ற நான். திரு அண்ணாமலைக்கு அந்த ஆசை இருக்கலாம். அந்த அதிகாரமும் பொறுப்பும் கையளிக்கப்படும் போது தான் அவர் செய்யணும். அது வந்து அதுதான் புரோட்டோகால். அது வந்து ஆளுக்கு ஒரு டூ மெனி குக் ஸ்பாயில் த ஃபுட்னு சொல்லுவாங்க. அது கட்டாயமாக கெட்டு போயிடும். அவர் வந்து நாளைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டால் சிறமேற்கொண்டு அது செய்வார். இல்லை சார், இப்போ பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது 2024 தேர்தலில் வந்து தேனிக்கு போய் இவருக்கு திரு டிடிவி தினகரனுக்கு வாக்கு கேட்கும் போதும், ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்துலையும் வாக்கு கேட்கும் போது ஏடிஎம்கேவை நான் இவங்களுக்கு மீட்டு கொடுப்பன்ற மாதிரி பேசிட்டு வராரு. அதெல்லாம் என்ன ஹைகமாண்ட் சொல்லியா பேசினாரு? அதெல்லாம் அவரா எடுத்து பேசலையா? ஆமா, அவர் மாநில தலைவராக இருக்கும்போது பேசுறாரு. எப்படி சார்? மாநில தலைவராக இருக்கும்போது. எஸ், இப்போ மாநில தலைவராக இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் என்டிஏவுக்காக உழைக்கணும்னு மேடையில் பேசிட்டாருல்ல. உழைப்பார்ல. இல்ல இப்போ இருக்கிறவங்க போயிட்டாங்களே சார், இவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கம் காட்டுறவங்க. ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணல? பிஜேபி அப்ப திரு டிடிவி தினகரன் நேற்று பேட்டி கொடுத்த போது அண்ணாமலை எங்க ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார், அங்க நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாரா? அது அவரோட பிரச்சனை இல்ல, அது அவரோட பிரச்சனை. அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஆனா அண்ணாமலைக்கு இது பிரச்சனை தான். பிஜேபி அமித்ஷாவை சந்தோஷப்படுத்தணும், மோடியை சந்தோஷப்படுத்தணும், பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர வைக்கணும். அசைன் பண்ணப்பட்ட போது நீங்க வந்து மத்தியில ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏன் கலந்துக்கல நீங்க கேட்கக்கூடாது. அவர் நிதியமைச்சராக இருந்தபோது கலந்துக்கிட்டார். இப்போ தங்கம் தென்னரசு தான் நிதியமைச்சர், அவர் தான் கலந்துப்பார். பிடிஆர் பழனிவேல் தெரியாதா? அவர் அன்னைக்கு போனார்ல, அன்னைக்கு கூட அவர் அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்தார், போனார். இன்னைக்கு இன்னொருத்தர் நிதியமைச்சர், அவர் போவார். ஸோ இது இம்பார்ட்டன்டான விஷயம். அவருக்கானது இல்லைன்றீங்க. அவருக்கானது தான். அசைன் பண்ணா செய்வார். ரைட். திரு சிதம்பரம் அவர்கள்ட்ட நான் ஒரு பேட்டி கேட்டேன். அது வந்து நீங்கள் மாநில தலைவராக இல்லையே, நீங்கள் கட்சிக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்ல, நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், கட்சிக்குன்ற ஒரு முறை இருக்கிறது, அவர்கள் உத்தரவு போடும்போது தான் நம்ம செய்ய முடியும், நம்ம தடதடன்னு வந்து முந்திரி கோட்டை மாதிரி செய்ய முடியாதுன்னு சொன்னார். இது சிதம்பரம் அவர்கள் எனக்கு வந்து 8-9 வருஷம் முன்னாடி கொடுத்த பேட்டி. அதுதான் பாயிண்ட். எல்லாருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு. அப்போ வந்து ராகுல் காந்தி வந்து இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்தார். மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு, அவர் ரெஸ்பான்ஸ். வேணுகோபால் இருக்கிறாருன்னா அவர் ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பார். வேணுகோபால் வந்து நான் தான் மல்லிகார்ஜுன கார்கேன்னு செயல்பட முடியும். டெல்லியில் நேற்று நடந்த கூட்டம் எதற்காக நடந்திருக்கு சார்? தமிழக பாஜக தலைவர்கள் சொல்லி முடிச்சேன், நீங்க திரும்பி கேட்குறீங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி ஆட்சி கொண்டு வரது தான் நோக்கம், 2 பேருக்கும் சொன்னேன். சொல்லி முடிச்சப்பறம் அந்த கேள்வி கேட்குறேன். புரியுது. திடீரென்று இந்த ஆலோசனை கூட்டம் திடீர் நடக்கும். உங்களுக்கு நெஞ்சு வலி வர வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். திடீர் நடந்துகிட்டே இருக்கும். இல்லை, அங்கே கூட்டமெல்லாம் நடக்குது, இங்கே இருக்கிறவங்க பிச்சுக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பிச்சுக்கிட்டு போகலன்ற நான் வந்து டிசம்பருக்குள்ள தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பிச்சுட்டு போனாங்களா, ஒட்டிட்டு வந்தாங்களா, அது வேற நடக்குன்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொன்ன சரியா இருந்துச்சா உங்களுக்கு நினைவுபடுத்த, நீங்க மறந்துடுவீங்கனால. மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் நடத்தும் போது கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. மது எப்படி ஒழிப்பார், அதிமுகவுக்கு அழைப்பு உண்டுன்னு சொன்னோடனே பதறிட்டீங்க, எல்லாம் படப்படம் ஓடி வந்து தமிழில் தண்ணீங்க. நான் சொன்னேன், அண்ணே ஒன்றும் கிடையாது, கவலைப்படாதீங்க. அண்ணன் தன்னுடைய சீட்டு வலிமை ஏற்றுறக்கா சொல்றாரு, திமுகவே கூட்டு ஒழுங்குதான் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் போட்டு செட்டில் ஆயிட்டார். இவ்வளவுதான். நீங்க பதட்டப்படுவீங்க, நான் கொஞ்சம் பதட்டப்படாம யோசிப்பேன். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.